திண்டுக்கல்லில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வணிகர்கள் சங்கம் சார்பில் கருப்பு பேஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வாடகை கடை கட்டி கட்டிடங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பதை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெற வேண்டும். சொத்துக்கள் மீதான 6% வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும். வணிக உரிமை கட்டணம் மற்றும் தொழில் வரிகளில் போன்றவற்றின் உயர்வை திரும்ப பெற வேண்டும். தமிழக வணிகர்கள் மீது ஒன்றிய அரசு திணிக்கும் நியாயமற்ற ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும். வணிக உரிமம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தலை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். குப்பை வரியை மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும். மாதாந்திர மின் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மற்றும் திண்டுக்கல் வர்த்தக சங்கம் சார்பில் இன்று திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கருப்பு பேஜ் அணிந்து தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மிக இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு வரி மேல் வரி போட்டுக் கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவங்க மறுபடியும் வரியை போட்டு நம்மை ரொம்பவும் கசக்கி பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இங்கே மாநகராட்சியிலையுமே குப்பை வரி, சொத்து வரி வருஷத்துக்கு வருஷம் கூட்டிட்டு போகும். எந்நேரமும் கடை உரிமையாளருக்கும் வணிகம் நடத்துபவருக்கும் தகராறு தான் நடந்துகிட்டு இருக்க போது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இங்க வந்திருக்காங்க. கொண்டு போய் வணிகத்திற்கான உரிமம் பெறப்பட்ட பின்னரும் தொழில் உரிமை என்று மேலும் ஒரு கட்டளை இரட்டை கொள்கை வணிகமானது வணிகர்களின் மீதான பெரும் சுமை. அது ஜனவரி பிப்ரவரி வணிகருக்கும் நாளுக்கு நாள் வரி, ஆண்டுக்கு ஆண்டு வரி. மத்திய மாநில அரசுகளே புதிய வரிகளை போடாது. மத்திய மாநில அரசுகளே புதிய வரிகளை போடாது. வரிகளை மாற்றி வதைக்காது. வணிகரின் வாயை சிதைக்காது. அரசுகளை செய்வது அநியாயமா? நாங்கள் கேட்ப